பக்கோடா என்ன பாத்துட்டு இருக்க? போ போய் வேலைய பாரு. வா வா மாஸ்டர் போங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? போ உள்ள போ. பிரச்சனையை பேசி சரி பண்ணிடலான்னு நினைச்சா இப்படி அம்மாவும் அப்பாவும் ஒரே இடையே இதை பெருசு பண்ணிட்டாங்களே. பேசுங்க பேசுங்க. அம்மாடி செல்வி. சொல்லுங்கப்பா. சௌந்தரன இங்க வாங்கல. இந்தாங்க, இது எல்லாத்தையுமே சமையல் கட்டுல வச்சிருங்க. ஆனா அதே மாதிரி பூஜைக்கும் ரெடி பண்ணிடுங்க. பூஜை போட்டு சமையல் ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா. அப்பா எல்லாமே ரெடியா இருக்குப்பா, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க. இருமா ஒரு நிமிஷம். அப்பா எல்லாமே ரெடி ஆயிடுச்சுப்பா. டைம் ஆயிடுச்சு, அப்புறம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட போறாங்க. அதெல்லாம் வரது இருக்கட்டும்டி. அப்பா ஏதோ உன்கிட்ட முக்கியமா பேசணும்னு சொல்றாருல, என்னன்னு கேளு. சொல்லுங்கப்பா. மாப்பிள்ள சமைச்ச சாப்பாடுலாம் எங்க எடுத்துட்டு போறாரு? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? திரும்பமா ஹோட்டலுக்கு தான். அந்த ஹோட்டலுக்கும் நாம தானே சமைச்சு போய் கொடுத்துட்டு இருக்கோம். அங்கதான் வேலு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. என்னம்மா, இனிமேல நம்ம ஹோட்டல்ல இருந்து அந்த ஹோட்டலுக்கு சமைச்சு எடுத்துட்டு போறது நல்லாவா இருக்கும்? இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க நம்ம ஹோட்டல் சாப்பாடு ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்பா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது திருமாமாவுக்கும் வேலுவுக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அதெல்லாம் வேலு பாத்து பாரு. என்னம்மா பேசுற? இனிமே நாம வேற மாப்பிள்ள வேறயா? அவங்க எங்களையே அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க, இப்ப மாப்பிள்ளையும் அசிங்கப்படுத்தி அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த மாதிரி எதுவும் ஆகாதுப்பா. என்னடி பேசுற? அந்த அம்மா ராஜேஸ்வரியும் கீர்த்தி பத்தி உனக்கு தெரியாதா? அந்த ஹோட்டல்ல மாப்பிள்ளை இருக்க விடாம அவரை துரத்தி விடணும்னு என்னெல்லாம் பண்ணாளுங்க. மாப்பிள்ளைக்கு அங்க கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலன்னு தானே, அவருக்காக தானே நாங்க இங்க ஒரு ஹோட்டலை வச்சு கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து நம்ம பழப்ப மட்டும் பார்க்காம அடுத்தவங்க பழப்பையும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னா நாம எப்படி முன்னுக்கு வர்றது? மா, அங்க ஏற்கனவே கீர்த்தியோ அவங்க அம்மாவும் செஞ்ச பிரச்சனையால ஹோட்டல் வியாபாரம் முன்ன மாதிரி இல்லாம மொத்தமா படுத்துருச்சு. அது அப்படியே விட்டோம்னா ஹோட்டலோட மொத்த வியாபாரமும் போயிடும். அத பத்தி உனக்கு என்னடி கவலை? கவலைப்படுறதுக்கு நீ யாரு? இங்க பாருடி, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து அந்த ஹோட்டலுக்காக உழைக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் உங்க மேல ஏதாவது நன்றி இருக்கும்னு நினைக்கிறியா? போடி பைத்தியக்காரி. அதுக்கு இப்ப என்னமா பண்ண சொல்ற? ஒரேடியா எடுத்துட்டு போன சாப்பாட்டை எல்லாம் நிறுத்த சொல்றியா? அதெல்லாம் முடியாதுமா. இங்க பாரு செல்வி, பால்ல ஒரு சொட்டு விஷத்தை கலந்தாலும் விஷம்தான். அந்த திருமுருகன் முகத்துக்காக நீங்க இதெல்லாம் பண்ணாலும் இதனால உங்களுக்கு மிஞ்ச போறது வெறும் அவமானம் மட்டும்தான். இதுக்கு மேலயும் நம்ம யாருக்காகவும் சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நமக்குன்னு தனி தொழில் ஆயிடுச்சு. நாம நம்ம வேலையை பார்த்துட்டு மொத்தமா அவங்கள விட்டு ஒதுங்கி போறதுதான் நமக்கு நல்லது. அப்பதான் உனக்கும் மாப்பிளைக்கும் ஏதாவது கொஞ்சமாவது மிஞ்சும். அது மட்டும் இல்லம்மா, ஏற்கனவே இது வரைக்கும் நாம அந்த ஹோட்டலுக்கு செஞ்சு கொடுத்த சாப்பாட்டுக்கு பணம் எதுவும் செட்டில் ஆகாம 5 லட்ச ரூபா பாக்கி இருக்கு. நம்ம ஹோட்டலுக்கு வர எல்லா லாபத்தையும் அந்த ஹோட்டலுக்கு சாப்பாட்டை சமைச்சு கொடுக்கறதுலயே செலவு பண்ணிட்டா நாம எப்படிமா ஹோட்டல நடத்துறது? இங்க பாரு, இதுக்கு மேலயும் நம்ம ஹோட்டல்ல இருந்து சமைச்சு கொடுக்க வேண்டாம். மாப்பிளைக்கு நீ சொல்லி புரிய வை. இல்ல நாங்க சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். மா, ஏங்க பூஜைக்கு நேரமாச்சு, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். கஸ்டமர் வந்துருவாங்க, வாங்க. பா, என்னப்பா நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுன என்ன அர்த்தம்? மாடி, அம்மா பேசுறதுலயும்
ஒரு நியாயம் இருக்குல்ல. இந்த விஷயத்துல உன் அம்மா பக்கம் தான் நான் இருப்பேன். அதனால சீக்கிரம் மாப்பிள்ளை கிட்ட பேசி இந்த விஷயத்த உடனே நிறுத்த பாரு. சரி வாமா, சாமி கும்பிட்டுறலாம். மாமா மனசு மாறணும் அப்படின்னா அண்ணன் கொடுத்ததா சொல்லி மாமா கிட்ட இத்தனை நாளா அண்ணன் ஹோட்டலுக்கு அனுப்புனதா சொன்ன சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். எங்கேயாச்சும் கடன்பட்டாச்சு அந்த பணத்தை முதல்ல கொடுக்கணும். அப்பதான் அண்ணன் ஹோட்டலுக்கு வழக்கம் போல சாப்பாடை கொண்டு போய் கொடுக்க முடியும். ஏய் கீர்த்தி, மாப்பிள்ள வராரு, சீக்கிரம் ஆரம்பி. வந்துட்டாரா? சரிம்மா இரு. அம்மா, இவ்ளோ நாள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய தப்பு பண்ணிட்டோம்மா. இனிமே எக்காரணத்து கொண்டும் இனிமே வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிடவே கூடாதுமா. அம்மாவும் பொண்ணும் மறுபடியும் வந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? அம்மா, அந்த ஹோட்டல் தானம்மா நமக்கு சாப்பாடு போடுற கடவுள். அது புரியாம அழுகி போன காய்கறி, விலை குறைவான மளிகை பொருள் இதெல்லாம் தேவையில்லாம வாங்கி போட்டு அந்த ஹோட்டலோட மொத்த வியாபாரத்தையுமே நம்ம கெடுத்துட்டோமேமா. நீ சொல்றதும் சரிதாண்டி. மாப்பிள்ள தனியால உழைச்சு திருமுருகங்கிற ஹோட்டல் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த ஹோட்டலுக்கும் தனி பேர் இருந்தது. என்னால நீயும் புத்தி இழந்து என்னோட சேர்ந்து நீயும் பெரிய தப்பு பண்ணிட்ட. எல்லாம் என்ன சொல்லுமா? நீயே சொல்லியிருந்தாலும் ஏன் புத்திக்கு எங்கம்மா போச்சு? என் வீட்டுக்காரர் என்ன நம்பிதானே அவ்வளவு பெரிய ஹோட்டலை ஒப்படைச்சாரு. ஆனா நான் அந்த பொறுப்பை கொஞ்சம் கூட உணராம அவர் நம்பிக்கையே உடைச்சிட்டனேமா. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது.